நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சி சீசன் 2. நம்மளுடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் ரீசன்ட் டேஸாக அம்மா வந்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி அண்ட் பேச்சுலர்ஸாக 2 பேருக்குமான ரெசிபீஸாக கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இன்னைக்கு யார் யாருக்கு என்னென்ன ரெசிபி செஞ்சு காட்ட போகிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். வணக்கம்மா. வணக்கம்டா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா. ஸோ இன்னைக்கு ஃபேமிலிக்கு என்ன பண்ண போகிறீங்க, பேச்சுலர்ஸ்க்கு என்ன செய்ய போகிறீங்க? பேச்சுலர்ஸ்க்கு வந்து இட்லி சாப்பிட்றதுன்றது ஒரு பெரிய இது. ஸோ இன்ஸ்டண்ட்டாக நீங்கள் அரைச்சி கரைச்சி எல்லாம் பண்ணாமல் சாஃப்டாக இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி எப்படி. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி அது ஃபேமிலிக்கும் அது ஹெல்ப் ஆகிடும். ஆமாம், இப்போ நிறைய பேர் கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்களுக்கும் யூஸ் ஆகுதுன்னு சொல்லி போட்டுட்டு இருக்காங்க. ஒர்க்கிங் உமன்ஸுக்கும் அது யூஸ் ஆகிடும். இந்த இன்ஸ்டன்ட் இட்லிக்கு ரெடி பண்ணிக்கலாம்ப்பா. ஓகேம்மா. 2 கப் ரவா, அதில் அவலை வந்து 1/2 கப் பொடி பண்ணி போட்டுக்கோங்க. அதில் வந்து உப்பு, தயிர், தண்ணீர் 3 கப் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு 20 மினிட்ஸ் கழிச்சு அதில் தேவையான இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் இட்லி பாத்திரத்தில் அடியில் தண்ணி விட்டு தலைச்சதுக்கப்புறமா இட்லி தட்டில் எண்ணெய் தடவி இட்லி மாவு அதில் பார்த்து வச்சேன்னா ஜோரான இட்லி ஒரு 20 மினிட்ஸ் கூட ரெடி. இட்லி ரவானா இந்த ஃபைனாக இந்த புழுங்கரிசியை உடச்சி வச்சுருக்கோம். இட்லி ரவானே கிடைக்கும் கடையில் உங்களுக்கு. அதை தான் நம்ம இது பண்ண போகிறோம். நீங்கள் அன்னைக்கு சொல்லி கொடுத்த இன்ஸ்டன்ட் மாவே சூப்பராக இருந்தது. இது கண்டிப்பாக அளவில் தான் இருக்கணும்ப்பா. ஸோ 200 கப்பு. ரெண்டு கப்பு இட்லி ரவாப்பா. ஓகே. இதுக்கு அவல், திக் அவல், மெல்லிஸ் அவல் எது இருந்தாலும் ஓகே. இந்த 1/2 கப் எடுத்துக்கிறேன். இது அப்படியே ஃபுல்லாக மெஷர்மெண்ட் வச்சு தான் பண்ணணும். கொஞ்சம் ஜாஸ்தி ஏதானு இதாக எடுத்துனாலும் இது சரி வராது. நீங்கள் எந்த கப்பு வேணால் எடுத்துக்கோங்க. அந்த கப்பில் 2 கப்பு இட்லி ரவா எடுத்துனீங்கன்னா 1/2 கப்பு அவல். இதை போட்டு பொடி பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இது நல்லா ஃபைனாக பவுடர் பண்ணிட்டோம். இதையும் இதில் ஆட் பண்ணுறேன். ஓகே. இதுக்கு தேவையான உப்பு கொடுக்கும். நல்லா ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போடுறேன். எந்த கப்பில் நீங்கள் வந்து ரவை இதெல்லாம் அளந்துனீங்களோ அதுலேயே ஒரு 1/2 கப் கிட்ட தயிர் விடணும். கொஞ்சம் ஒரு புளிச்ச தயிராக இருந்தால் நன்னாவே இருக்கும். ஓகே. தண்ணி ரெண்டு கப் கிட்ட தண்ணி விட்டுருக்கேன். சரிம்மா. இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற விட்டுருங்க. ஊற விட்டுட்டு நல்லா ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட ஊறட்டும். சரிங்க. அதுக்குள்ளே நீங்கள் இட்லி பாத்திரத்தை க்ரீஸ் பண்ணி அடியில் தண்ணியெல்லாம் இது பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியாக நீங்கள் விடுறதுக்கு முன்னாடி நம்ம இதில் வந்துட்டு சமையல் சோடா ஆர் பேக்கிங் சோடா ஏதானு ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் இது வந்து நம்ம சமையல் சோடாவோ பேக்கிங் சோடாவோ போட்டோன்னா ஒரே இதில் வாக்கணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வாக்க முடியலன்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவையும் நல்லா ஃபுல்லாக கலரிட்டு வாத்தேன்னா நல்லா சாஃப்டாக வரும். ஓகே. ஸோ இதுக்கு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி வேணும்ப்பா. டோட்டலாக 3 கப் கிட்ட தண்ணி விடுறேன். ஸோ இது அப்படியே இருக்கட்டும், ஊறின்னு இருக்கட்டும். நம்ம இட்லி பாத்திரத்தில் ரெடி பண்ணலாம்ப்பா.
நல்லா க்ரீஸ் பண்ணிட்டோம். பேச்சுலர்ஸ்க்கெலாம் தெரியாது, ஸோ புதுசாக சமைக்கிற குழந்தைகளுக்கும் தெரியாது. தண்ணி நல்லா திளைச்சதுக்கு அப்புறமா இட்லி மாவை விட்டு வைங்க. நீங்கள் இது வச்சுட்டு உடனே தூக்கி இட்லி மாவை வச்சுட்டேன்னா அது அப்படியே பொச்சக்குன்னு உட்காந்த மாதிரி போயிடும். சரி. ஏன்னா இட்லி வந்து இது வந்து நான் ஏன் பண்ணினேன்றதையும் நான் சொல்லிடுறேன். என்னோடய பிள்ளைக்கெல்லாம் இட்லி ரொம்ப பிடிக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறதெல்லாம் கிரைண்டர் மிக்ஸி அதெல்லாம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அவளுக்கோசரம் இப்படி நான் ஆட்டில் பண்ணி பேக் பண்ணி உப்பு போட்டு எல்லாம் போட்டு அனுப்பிச்சிடுவேன். ஓகே. ஜஸ்ட் அங்கே தயிரை மட்டும் வாங்கி கலந்துட்டு இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் விட்டு வச்சுருவேன். அவளாம் ஸ்டூடெண்ட்டாக இருக்கிறது இப்படிலேருந்து அவளாக வாழ்ந்துருக்கா. இது நல்லா திருப்பி கலந்துக்கலாம். கொஞ்சம் திக்காகும். வேணும்னா நம்ம இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கன்சிஸ்டன்சி வந்து இட்லி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரணும். ஓகே. இன்னும் ரொம்ப திக்காக இருந்தாலும் உங்களுக்கு நல்லா இருக்காது. சரி. ஸோ இன்னும் ஒரு 1/4 கப் கிட்ட தண்ணி விட்டுக்குவேன். ஸோ இப்போ இதில் இந்த பேக்கிங் சோடா நம்ம ஆட் பண்ணுறோம். இது வந்து நம்ம ஜஸ்ட்டு ஒரு 1 டீஸ்பூன் தான் யூஸ் பண்ண போகிறோம். இதனால் இதுக்கு உடம்புக்கு கெடுதின்லாம் யாரும் நினச்சி வேண்டாம், தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஒன் டீஸ்பூன் போடுறேன். ஓகே. தண்ணி தெளிச்சுட்டு இது அடுப்பில் வைக்கிறேன். ஸோ இது அப்படி ஒரு 12 மினிட்ஸ் கிட்ட நல்லா மூடி வேக விடலாம். இட்லி ரெடி ஆகிடும். சரி. இந்த மாவு இப்படியே இருக்கே, இதை நம்ம அப்படியே வாத்தோன்னா சரியாக வருமானா நீங்கள் ஒரு தடவையும் இதை நல்லா ஒரு 10 தடவை இது மாதிரி கலரிக்கோங்க. சரி. அதுக்கப்புறமா திருப்பி எகைன் வாத்தேன்னா நல்லா ஜோராக இட்லி வரும். சரிம்மா. இட்லி ஜோராக ரெடி ஆகிடுது. ஸோ பார்க்கும் போதே செம சாஃப்டாக தெரியுதே. கொஞ்சமாக தண்ணி தாங்கும். நீங்கள் எடுக்கிறதுலே தெரியுதுமா. ஓகேயா? ஓகே. ஸோ இட்லி டேஸ்ட் பண்ணி பார்ப்பா. இன்ஸ்டன்ட் இட்லி. இப்போ பாருங்களேன், உளுந்தே இல்லாமல் நீங்கள் எங்களுக்கு வந்து எவ்வளோ மாவு ரெடி பண்ணிட்டானே. ஓகே. ஸோ பேச்சுலர்ஸ்க்கான ரெசிபி அம்மா இன்ஸ்டண்ட்டாக ஒரு இட்லி செஞ்சு கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தொட்டோடனே வந்துடுதுமா. எக்ஸ்ட்ரானரிமா, ரொம்ப சூப்பராக இருக்கு. நீங்கள் சொன்ன அந்த மெஷர்மெண்ட் அது மட்டும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணிட்டோம்னா அதுதான் ரொம்ப செமையாக இருக்கும். ஸோ இது நீங்கள் அன்றைக்கி சொல்லி கொடுத்ததை விட இன்னும் ஈஸி. வெறும் ரவையும் அவலும் தான். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அம்மா இப்போ ஃபேமிலிக்காக என்ன செஞ்சு தர போகிறீங்க? வெண்டைக்காய் ரைஸ். வெண்டைக்காய் ரைஸ் இது ஆஃபீஸ்க்கு ஸ்கூலுக்கு ஏன்னா குழந்தைகள் எல்லாம் சாப்பிட வைக்கிறதுங்கிறது ஒரு பெரிய டாஸ்க்கு. ஸோ வெண்டைக்காய் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு இது. ஆமாம். அதை ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். அடுப்பில் எண்ணெயை வச்சு வெண்டைக்காய் என்னென்னா டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. அப்புறம் அதுலேயே இன்னொரு ஸ்பூன் எண்ணெயை விட்டு சீரகம் தாளிச்சுட்டு அதில் பட்டை கிராம்பு ஏலக்காய் பொரிச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்குங்கோ. அதுக்கப்புறம் அதுலேயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு விழுதையும் போடுங்க. மஞ்சப்பொடி சேர்க்கணும், தனியாத்தூள் சேருங்கோ, காரப்பொடி சேர்க்கணும். எல்லாத்தையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கினதுக்கு அப்புறமா தக்காளி பொடி பொடியாக நறுக்கினதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கிடுங்க. வெண்டைக்காயும் அதில் சேர்த்துட்டு அதில் கொஞ்சம் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு வேக வச்ச பாஸ்மதி அரிசி ஆட் பண்ணி அட் த சேம் டைம் இன்னொரு பக்கத்தில் வேர்க்கடலையை நல்லா வறுத்து அதில் ஃப்ரெஷ்ஷாக போடுங்க. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி தூவினா ஜோரான வெண்டைக்காய் ரைஸ் ரெடி. எண்ணெய் கொடுத்துப்போம்.
வெண்டைக்காய் எடுத்துக்கணும். ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய்ப்பா இது. ஓகே. இதை வந்து இந்த மாதிரி கிராஸாக கட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் ஒரு அடிஷ்னல் அட்ராக்ஷன் குழந்தைகளுக்கு, அவ்வளோதான். ஸோ இதை வந்து இதில் போட்டு ஃபஸ்ட்டு பொரிச்சு எடுத்துடணும். இந்த வெண்டைக்காய்க்கு மட்டும் தேவையான உப்பு, ஜஸ்ட் ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக போடுறேன். ஒரு சின்ன பிஞ்ச் மஞ்சள் பொடி, இதை என்ன கொஞ்சம் ரோஸ்ட் பண்ணணும்ப்பா. ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் சாதம் கலர்த்தி கடகடன்னு பண்ணிடலாம். சரி. அதே மாதிரி ரைஸ் வந்து நம்ம முன்னாடியே பண்ணி உதிரியாக எடுத்து பாஸ்மதி ரைஸ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன்னு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் கலக்கிறது மட்டும்தான். ஓகே. இது வந்து ஒரு 5 மினிட்ஸில் இது ரோஸ்ட் ஆகும். அதுக்கப்புறம் பாக்கி எல்லாம் உங்களுக்கு ஒரு 5 மினிட்ஸ். சாதம் மட்டும் ரெடியாக இருந்ததுன்னா எல்லாத்தையும் சேர்த்து போட்டு 1/2 ஹவருக்குள்ளே உங்களுக்கு டப்பா ரெடி ஆகிடும். எல்லாருக்கும் இந்த நாளில் கால வேளையில் அதுதான் பெரிய டாஸ்காக இருக்குது. இதுவும் பேத்திக்கான ரெசிபியா? இதுவும் பேத்தி சொல்கிற மாதிரி நான் அதை ரைஸை வச்சுட்டு காலங்காலத்தில் எழுந்து ஒரு ரைஸை வச்சுட்டு போய் படுத்துடுவேன். அப்புறம் திருப்பி எழுந்து வந்து வெண்டைக்காயை ரோஸ்ட் பண்ண போட்டுட்டு திருப்பி கொஞ்சம் சோஃபாலே உட்காந்து தூங்குவேன். அதுக்கப்புறம் போய் இந்த மாதிரிலாம் தான் பண்ணுவேன். பிகாஸ் அவளுக்கு வெண்டைக்காய் இதனாலே ரொம்ப பிடிக்கும். ஓகே. வெண்டைக்காய் எனி ஃபார்ம் அவள் சாப்பிடுவோம். அதனால நான் என்னெல்லாம் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கேனோ அதெல்லாம் அவங்களுக்கு நான் இதை பண்ணிடுறேன். இதுக்குன்னு எதுவும் தனியாக பொடியெலாம் பண்ண வேண்டாம்ப்பா. சரி. ஜஸ்ட் அப்படியே எல்லாமே தனியா பொடி எல்லார் வீட்லேயும் இருக்கும். காரப்பொடி, கரம் மசாலா பொடி, இஞ்சி பூண்டு விழுது எல்லாமே இருக்கும். ஸோ இது வதங்கினா அடுத்தாப்பில் அதெல்லாம் போட்டு வதக்கிட்டு சாத்தை போட்டு கலக்க வேண்டியதான். நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு இல்லையாப்பா? எடுத்துடலாம். இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கொடுங்க. ஒரே ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். சீரகம், 1 டீஸ்பூன் சீரகம். ஓகே. பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஓகே. 2 துண்டு பட்டை, 1 இன்ச்சுக்கு, 2 கிராம்பு, கல்பாசி ஒரு சின்ன பீஸ், அன்னாசி மொக்கு 1. வெங்காயம் கொடுங்கப்பா. 2 வெங்காயம் பொடி பொடியாக நறுக்கி. இதில் இஞ்சி பூண்டு விழுதுப்பா. இது ஆப்ஷனல், நான் போட மாட்டேன். நீங்கள் எல்லாருக்கும் விருப்பப்பட்ட எல்லாரும் போட்டுக்கோங்க. நான் ஒரு 1 டீஸ்பூன் வரைக்கும். ஸோ இதில் என்னெல்லாம் இன்னும் ஆட் ஆன் பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி பாஸ்மதி அரிசியும் ஆல்ரெடி நல்லா அம்மா வடித்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இதில் மஞ்சள் பொடி ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். தனியா பொடி 1 டீஸ்பூன் கிட்ட போடுங்க. காரப்பொடி ஒரு 1 டீஸ்பூன்லேருந்து 1.5 டீஸ்பூன் வரைக்கும் போடலாம். ஓகே. தக்காளி நல்லா 2 தக்காளி பொடியாக கட் பண்ணிக்கலாம். இதுக்கு ஒரு சின்ன பிஞ்ச் உப்பு போடலாம். 1/4 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சரி. இதை நல்லா சுருளை வதக்கிடணும். வதக்கிட்டு இது வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணிவிட்டு சாத்தை போட்டோன்னா ரெடி. நான் இதில் வந்து ஃபைனலாக நிலக்கடலையை வறுத்து மேலே போடுவேன். அது கொஞ்சம் க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். ஸோ இதில் கரம் மசாலா பொடி ஒரு 1 டீஸ்பூன் கிட்ட போட்டுக்கணும்.
இந்த ஸ்டேஜில் இந்த வெண்டைக்காயும் இதில் ஆட் பண்ணலாம். இதில் ஃபைனலாக சாதம், பாஸ்மதி அரிசி 1 கப் வச்சுருக்கேன். ஓகே. ரைஸ்க்கு தேவையான உப்பு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டிருக்கேன். சரிங்க. கொஞ்சமாக எண்ணெய் கொடுங்க. ஜஸ்ட் ஒரு 1/2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டு நிலக்கடலை எண்ணெய் போடலாம். இது ஆப்ஷனல், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ போட்டுக்கோங்க. இல்லை நிலக்கடலையே வேண்டாம் அப்படியே வைக்கட்டும் அப்படின்னாலும் உங்கள் சோறு. ஓகே. நல்ல கலர்ஃபுல்லான சாதம் ஜோராக ரெடி ஆகிட்டு கொத்தமல்லி போட்டோன்னா இது இதில் வறுத்த நிலக்கடலையே ஆட் பண்ணணும். ஜோரான வெண்டைக்காய் சாதம்ப்பா. தேங்க்யூம்மா. ஸோ இன்றைக்கி ஃபேமிலி ரெசிப்பியில் அம்மா சூப்பராக வெண்டைக்காய் ரைஸ் சாதம் எப்படி வந்து இப்போ லஞ்ச் பாக்ஸ்லாம் கட்டணும் அப்படின்னா ஈஸியாக செய்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னுடைய டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரமாதமா வேர்க்கடலை ஹைலைட். அது எனக்கும் வெண்டைக்காய் பிடிக்கும். அம்மா வீட்டில் வந்து எப்போ வெண்டைக்காய் எடுத்துகிட்டு வந்தாலும் நான் தான் அதில் பாதி காலி பண்ணுவேன். ஸோ எனக்கு தயிர் சாதமும் வெண்டைக்காய் இருந்தாலே சூப்பராக இருக்கும். இன்னைக்கு இந்த இதுக்கு ஒரு சிப்ஸு இல்லை ரைத்தா எது இருந்தாலும் இது ஜோராக இருக்கும். ஆமாம். ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபி, ஆமாம், ஈஸியாக செஞ்சிடலாம். ஸோ இன்றைக்கும் வழக்கம் போல் சூப்பராக 2 ரெசிபியும் சமைச்சு கொடுத்துருக்கீங்கம்மா. தேங்க்யூம்மா. ஓகே விவர்ஸ், அம்மா இன்னைக்கு சூப்பரான 2 ரெசிபி சொல்லி கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம்.